உலகிலேயே நிலத்தில் வாழ்கின்ற விலங்குகளில் மிக பெரியது எது என்று கேட்டால் எல்லாருமே யானை என்று சொல்வார்கள். ஆனால் நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு யானையை பற்றி மிகவுமே அற்புதமான ரகசியங்கள் இருக்கின்றன. யானைகளுக்கு மனிதர்களைப் போன்று உணர்வுகள் இருக்கிறது. அது உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியது. உலகிலேயே மிகவும் பெரியதும் மிகவும் புத்திசாலித்தனம் அதிகமாக உள்ளதும் பாசம் அதிகமாக உள்ள விலங்கும் யானைதான். மொத்தத்தில் யானை ஒரு விலங்கு அல்ல, உணர்வுகளால் நிரம்பிய ஒரு அதிசயம் அது. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான இந்த விலங்கை குறித்து சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல் முறையாக இந்த சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உலகில் பல்லாயிரக்கணக்கான யானைகள் இருந்தாலும் அவை அனைத்தும் இரண்டு வகைகளை சார்ந்தவர்களாக கருதப்படுகின்றன. ஒன்று ஆசிய யானைகள், மற்றொன்று ஆப்பிரிக்க யானைகள். கரி, வேளம் என்று சங்க காலத்திலும் ஆன என்று முன்னோராலும் அழைக்கப்பட்ட தந்தமுள்ள அந்த விலங்கை இன்று நாம் யானை என்று அழைக்கின்றோம். யானைகளுக்கு மட்டும் தமிழில் 70 விதமான பெயர்கள் உள்ளன. யானையை வைத்து சுமார் 120க்கும் மேற்பட்ட பழமொழிகள் தமிழ் மொழியில் உள்ளன. யானைகள் ஒரு நாளைக்கு 150 முதல் 200 லிட்டர் வரைக்கும் தண்ணீர் அருந்துகின்றன. காட்டில் வாழ்கின்ற யானைகளை விட கோவில்களிலும் வீடுகளிலும் வளர்க்கப்படுகின்ற யானைகளுக்கு தண்ணீர் குறைந்த அளவிலே கிடைக்கிறது. பொதுவாக யானைகள் ஓரிடத்தில் தங்கி வாழ்வதில்லை. அது தனது பாதைகளின் வழியாக பயணித்துக் கொண்டே இருக்கின்ற ஒரு விலங்கு. பருவ காலத்திற்கு ஏற்ப தங்கள் பயணத்தை மாற்றிக்கொள்ளும். தாங்கள் செல்கின்ற பாதையில் குறுக்கிடுவது கட்டிடங்களா, வயல்களா, கல் குவாரிகளா, ரயில் பாதைகளா என்பதை குறித்து யானைகள் கவலைப்படுவதில்லை. யானைகள் தாவரங்களையும் பழங்களையுமே உணவாக கொள்கின்றன. ஒரு நாளில் 16 மணி நேரத்தை உண்பதற்கு மட்டுமே அவை பயன்படுத்துகின்றன. தூங்குவது வெறும் 4 மணி நேரம்தான். ஒரு நாளைக்கு சராசரியாக 5 மணி நேரம் நடக்கின்றன. ஒரு நாளில் 16 மணி நேரம் உணவு உண்டாலும் கூட யானை உண்கின்ற உணவில் 40% தான் செரிமானம் ஆகின்றது. மீதமுள்ளவை அனைத்துமே கழிவுகளாக வெளியேறுகின்றன. அவை காடுகள் செழித்து வளர்வதற்கு உதவுகின்றன. காடுகளில் சுதந்திரமாக சுற்றித் திரியும் யானையை பிடித்து அதை பழக்கி பயிற்சி கொடுத்து கும்கி யானைகளாக மாற்றுகிறார்கள். அதன் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தி யானையின் இயல்பையே அடியோடு மாற்றி அதை பழக்கப்படுத்துவதுதான் கும்கி யானைகள். கும்கி யானைகளாகவே இருந்தாலும் ஒரு யானையின் இயற்கையான இயல்பை யாராலையுமே முழுவதுமாக மாற்றிவிட இயலாது. பாகனை கொள்கின்ற மதம் கொண்ட யானையின் இயல்பு என்பது ஒரு விதமான எதிர்ப்பு நடவடிக்கைதான். பாண்டிய மன்னர்கள் யானைகளை படைப்பிரிவின் முன்பாக நிறுத்தி போர்களை புரிந்தார்கள். யானைகளை பரிசாகவும் கொடுத்தார்கள். முதலாக தமிழ் மரபில் யானைகளை பழக்கிய பெருமை பாண்டிய மன்னர்களையே சாரும். யானையின் தும்பிக்கை தான் அதனுடைய ஆன்மா. 1,50,000 தசை நார்களை கொண்ட யானையின் தும்பிக்கையில் எலும்புகள் கிடையாது. மூச்சு விடுவது, தண்ணீர் குடிப்பது ஆகிய இரு தேவைகளுக்கும் யானை தும்பிக்கையை பயன்படுத்துகிறது. ஒரு யானையானது 400 கிலோ எடை வரைக்குமான பொருட்களை சுமக்கின்ற திறனுடையது. யானைகள் தான் பழகிய மனிதர்களை தன்னுடைய நினைவடுக்குகளில் சேமித்து வைத்துக் கொள்ளும் பழக்கமுடையவை. 20 ஆண்டுகளுக்கு முன்பு பழகிய மனிதர்களை கூட அடையாளம் கண்டுகொள்கின்ற திறன் யானைகளுக்கு உண்டு. தாக்க வருகின்ற புலியை கூட தன்னுடைய தந்தத்தால் வீழ்த்தி விடுகின்ற பலன் கொண்ட யானை பயப்படுவது ஒரு சிறிய பூச்சிக்குத்தான். அத்தனை பெரிய யானையை கூட ஒரு சிறிய தேனி நிலைகுலைய வைத்துவிடும். ஆசிய யானைகள் எப்பொழுதாவது தரையில் படுத்து புரள்வதுண்டு. ஆனால் நின்று கொண்டுதான் தூங்கும். யானை படுத்துவிட்டால் அது பெரும்பாலும் மரணப்படுக்கைதான். மனிதர்களிடையே இடதுகை பழக்கம் இருப்பது போல யானைகளுக்கும் இடது வலது பழக்கம் உண்டு. பெரும்பாலான யானைகள் வலது பக்க தந்தத்தை பயன்படுத்தும் பொழுது சில யானைகள் இடது பக்க தந்தத்தை பயன்படுத்துகின்றன. அதிக அளவில் வேட்டையாடப்படுகின்ற யானைகள் ஆசியாவில் மொத்தத்தில் 50,000க்கும் குறைவாகவே இப்பொழுது உள்ளன. இந்த காரணத்தினால் யானைகள் அருகி வருகின்ற உயிரினங்களின் பட்டியலில் உள்ளது. யானைகளுக்கு உணவு கிடைக்காத தன்மை மனிதர்களுடைய தொந்தரவு, இதனால் ஏற்படுகின்ற மன அழுத்தம், இவை இரண்டும் தான் யானைகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதற்கான முக்கிய காரணம் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இனப்பெருக்க காலத்தில் சுரக்க வேண்டிய சுரப்பிகள் முறையாக சுரக்காமல் போவதால் யானைகளின் இனப்பெருக்கம் தடைபெறுகின்றது.
இதனால் ஏற்படுகின்ற மன அழுத்தமானது யானைகளை வழக்கத்துக்கு மாறான முறையில் இயங்க வைக்கிறது என்றும் ஆய்வுகள் சொல்கின்றன. உலக அளவில் ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கும் ஒரு யானையானது இறந்து கொண்டிருக்கின்றது. இயற்கை மரணமும் கொல்லப்படுவதும் இதில் அடங்குகிறது. யானையிடம் அச்சத்தை விதைக்க முடியாது, ஆனால் அதனுடைய ஆசையை தூண்ட முடியும். உணவை தடுத்து ஆசையை தூண்டி பழக்கப்படுத்துகின்ற யானைகளே கும்கி யானைகளாக மாறுகின்றன. யானையின் தோள்கள் அதிகமான கூச்ச உணர்வும் உணர்வு திறன் அதிகமாக உள்ளதும் ஆகும். கடினமான தோலாக இருந்தாலும் கூட மனிதர்களின் சுண்டு விரல் பட்டாலும் கூட சிலிர்ப்படைகின்ற அளவிற்கு உணர்வெழுச்சிகள் மிக்க விலங்கு யானையாகும். பாதுகாப்பு உணர்வு காரணமாக யானைகள் கூட்டமாக வாழ்கின்றன. தாங்கள் இருக்கின்ற இடம் பாதுகாப்பு குறைபாடு உள்ளது என தன்னுடைய உணர்வுகளால் தெரிந்து கொண்டால் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கின்ற தன்மை உடையது. பாதுகாப்பான இடம் என்ற உணர்வு வருகின்ற வரை குட்டி யானைகளை எந்த பக்கத்திலேயுமே நகர விடாமல் தன் அருகிலேயே வைத்து பாதுகாத்துக் கொள்கின்றன தாய் யானைகள். யானையானது தாய் வழி மரபை பேணுகின்ற ஒரு உயிரினம். காரணம், கூட்டமாக வாழ்கின்ற யானைகளை வழி நடத்துவது பெண் யானைகள்தான். ஆசிய யானைகளில் தந்தமுள்ள ஆண் யானைகள் பார்ப்பதற்கு அழகாக தெரிகின்றன. ஆனால் புத்தி கூர்மையில் பெண் யானைகளே பிரகாசிப்பதாக ஆய்வுகள் சொல்கின்றன. பார்ப்பதற்கு கடினமாக தோன்றுகின்ற யானையின் பாதங்கள் உண்மையில் மென்மையானவை, அதே வேளையில் வலிமை அதிகம் மிக்கவை. யானையின் நகங்களில் மட்டுமே வியர்வை சுரப்பதால் தனது உடல் சூட்டை தணித்துக் கொள்வதற்காக தண்ணீரையும் மண்ணையும் தந்தத்தால் எடுத்து தன் உடல் முழுவதும் வீசுகின்றது. யானைக்கு மதம் பிடிப்பதற்கு உடல் சூடும் ஒரு முக்கிய காரணமாக விளங்குகின்றது. யானைகளுக்கு ஏற்படுகின்ற மன உளைச்சலானது அதனுடைய ஆரோக்கியமான வாழ்வை குலைத்து விடுகின்றது. மன உளைச்சல் ஏற்படுகின்ற பெண் யானையால் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. மன உளைச்சல் சரி செய்யப்படாத நிலையில் மாரடைப்பு ஏற்பட்டு இறக்கின்ற யானைகளும் உண்டு. யானைகளின் ஆயுட்காலமானது 70 முதல் 90 ஆண்டுகள் வரை நீடிக்கிறது. யானை புத்தி கூர்மை அதிகம் உள்ள விலங்கு என்பது அனைவருக்கும் தெரிந்தது. ஆனால் சுற்றியுள்ள பொருட்களை தன் தேவைக்கேற்ப பயன்படுத்துகின்ற மதிநுட்பமும் மூளை வளர்ச்சியும் அதிகமாக உள்ள விலங்கு யானையாகும். ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கே மதிப்பு அதிகம் உள்ளது. காரணம் அதன் தந்தங்கள். ஆனால் எண்ணிக்கை அளவில் அவை மிக குறைந்த அளவிலேயே உள்ளன. தந்தமில்லாத ஆண் யானைகளும் உள்ளன. தந்தமுள்ள ஆண் யானையை வாரணம் என்றும் தந்தமில்லாத ஆண் யானையை மக்னா என்றும் அழைக்கின்றனர். ஆசியாவிலேயே இந்தியாவில்தான் 60% யானைகள் உள்ளன. அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளாவை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தான் அதிக அளவில் யானைகள் உள்ளன. யானையின் தந்தத்தை பயன்படுத்தி அழகு பொருட்கள் செய்வதற்கும் அலங்கார பொருட்கள் செய்வதற்கும் பெரும்பாலும் தந்தமுள்ள ஆண் யானைகள் வேட்டையாடப்படுகின்றன. முதலாம் உலகப் போருக்கு பிறகு யானைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணமானது ஒரு கோட்பாடாக உலக அளவில் பரவியது. நாம் பயன்படுத்துகின்ற அழகு சாதன பொருட்களை யானையின் தந்தம் என்று பெருமை கொள்வதை விட அது ஒரு உயிரினத்தின் பல் என்ற உண்மையை புரிந்து கொண்டால் அந்த வேட்டையின் அர்த்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். உலக அளவில் தான்சானியா தனது 80% யானைகளை இழந்துவிட்டது. கென்யா 85% யானைகளையும், உகாண்டா 95% யானைகளையும் இழந்துவிட்டன. இந்தியாவை பொறுத்த அளவில் யானைகளின் எதிரிகள் வேட்டைக்காரர்கள் அல்ல, மாறாக மின்சார வேலிகளில் சிக்கியும் ரயிலில் அடிபட்டும் இறக்கின்ற யானைகளின் எண்ணிக்கைதான் இங்கு அதிகமாக உள்ளது. மக்களின் குடியிருப்புகளுக்கு அருகில் அல்லது விளைநிலங்களில் யானை புகுந்து விட்டது என்றால் அதன் பொருளானது யானை அட்டகாசம் செய்கிறது என்பதல்ல, மாறாக அது பசியோடு இருக்கிறது என்பதே அதன் அர்த்தமாகும். ஒரு யானைக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு 300 கிலோ அளவிற்கு உணவு தேவைப்படும். காட்டில் தனது உணவு தேவையை தீர்த்து கொள்ள முடியாத பொழுது அது கரும்பு தோட்டங்களை நோக்கி படையெடுத்து வருகிறது. தங்கள் குடும்பத்தின் மீது மிகவும் பற்று கொண்டவை யானைகள். ஒரு யானைக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டால் மற்றொரு யானை அதை பார்த்து கவனித்துக் கொள்ளும். தங்கள் கூட்டத்தில் ஏதாவது ஒரு யானை மரணம் அடைந்து விட்டால் அனைத்து யானைகளுமே சுற்றி நின்று கூட்டமாக அழுகின்ற தன்மையை உடையவை. அதன் பிரிவை நினைத்து துயரமடையும். ஒரு யானையின் எலும்பு கூட்டை அவை காண நேர்ந்தால் அதை தனது தும்பிக்கையால் பாசத்துடன் தடவி கொடுத்து உணர்ச்சி பெருக்கோடு அழும்.
அந்த எலும்பு கூட்டை குழி தோண்டி புதைத்துவிடும் அல்லது ஒரு தெரியாத அளவிற்கு அதை சிதைத்துவிடும். பெண் யானைகள் 15 வயது முதல் பருவமடைய தொடங்குகின்றன. 55 வயதிற்குள்ளாக 8 முதல் 12 குட்டிகள் வரை ஈன்றெடுக்கின்ற தன்மை மிக்கவை. பெண் யானையின் கர்ப்ப காலமானது 18 முதல் 25 மாதங்கள் ஆகும். தந்தம் இல்லாத ஆண் யானைகளுக்கு பெண் யானைகளிடையே மதிப்பு குறைவாக உள்ளது. தந்தமானது கம்பீரத்தின் அடையாளம் மட்டுமல்ல, அது ஒரு தற்காப்பு கருவியும் கூட. தந்தம் இல்லாமல் இருக்கின்ற மக்னா ஆண் யானைகள் பெரும்பாலும் ஒதுங்கிய நிலையிலேயே வாழ்கின்றன. ஆண் யானையின் கண்ணுக்கும் காதுக்கும் இடையில் வீக்கமான பகுதியில் மத நீர் வழியும். இதைத்தான் யானைக்கு மதம் பிடித்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். 15 முதல் 20 வயதிற்குள்ளாக மதநீர் வழியத் தொடங்கி 45 முதல் 50 வயது வரை மதநீர் வழியும். ஆண்டிற்கு ஒருமுறை இந்த நீர் வழிகின்ற காலத்தில் ஆண் யானைகள் பெண் யானையுடன் உறவு கொள்கின்ற விருப்பத்துடன் இருக்கும். யானை தன்னை புதுப்பித்துக் கொள்கின்ற இந்த இயற்கை நிகழ்வைத்தான் மனிதர்கள் யானைக்கு மதம் பிடித்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். யானையின் நினைவாற்றலும் அறிவு கூர்மையும் வியப்பை ஏற்படுத்தக்கூடியவை. யானையின் மூளையின் எடையானது சுமார் 5.5 கிலோ அளவிற்கு இருக்கும். தன் வலசை பாதைகளை 50 ஆண்டுகளானாலும் நினைவில் வைத்திருப்பதே அதன் சிறப்பாகும். அந்த நினைவுகள்தான் யானைகளை கரும்பு காட்டுக்குள் அழைத்து வந்து விடுகின்றன. ஆசிய யானைகள் எப்பொழுதாவது தரையில் படுத்து புரள்வதுண்டு. ஆனால் தூக்கத்தை பொறுத்தவரை நின்று கொண்டுதான் தூங்கும். யானையின் இதயமானது நிமிடத்திற்கு 20 முதல் 30 முறை மட்டுமே துடிக்கின்ற தன்மையுடையவை. விலங்கினங்களில் மிகவும் குறைவான இதய துடிப்பு கொண்ட மிருகம் யானை மட்டும்தான். செப்டம்பர் முதல் ஜனவரி வரையிலான காலமே யானையின் இனப்பெருக்க காலம். காட்டில் வாழ்கின்றவைகளுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் நாட்டில் வாழ்கின்ற யானைகளுக்கு மதம் பிடிப்பதும் இதே காலகட்டத்தில் தான். உணர்ச்சிகள் அதிகமுள்ள விலங்கு யானை. சிரிக்கும், அழும், பிறருடைய கஷ்டத்தை உணர்ந்து கொள்ளும், தன்னுடைய குழந்தைகளை பாதுகாப்பாக காப்பாற்றும். யானை கூட்டமாக குடும்ப உணர்வுடன் வசிக்கின்ற தன்மையுடையது. உருவத்தில் பெரியதாக இருந்தாலும் யானையால் குதிக்க முடியாது. கண்ணாடியில் பார்த்து தனது உருவத்தை தன்னால் புரிந்து கொள்ள இயலும். இந்த தன்மையானது மனிதன், குரங்கு, டால்பின் போன்ற சூப்பர் இன்டெலிஜென்ட் அனிமல்ஸுக்கு மட்டுமே உடையது. யானை இல்லை என்றால் காடுகளின் சமநிலையானது குறைந்துவிடும். மொத்தத்தில் யானைகளானது காடுகளின் பெருக்கத்திற்கும் பல்லுயிர் சூழலை மேம்படுத்துவதற்கும் பாலமாக அமைகின்ற ஒரு விலங்காகும். யானை வெறுமனே ஒரு விலங்கு அல்ல, அது பாசம், அறிவு, புரிதல் அனைத்துமே இணைந்த ஒரு உயிரியல் அதிசயம். இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கின்ற தகவல்கள் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். தெரிந்தவர்களுக்கு இந்த வீடியோவை பரிந்துரை செய்யுங்கள். இதை போன்று நல்ல தகவல்களை அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்தமான விலங்கு எது என்பதை கமெண்டில் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.